செய்திகள் தொடர்கின்றன. சுற்றுலா தலமான குற்றாலத்தில் அடிக்கடி குற்றங்கள் நடைபெறுவதை தடுக்க தமிழகம் மற்றும் கேரள போலீசார் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் அருவிகள் நிறைந்த அற்புதமான சுற்றுலா தலமாக குற்றாலம் விளங்கி வருகிறது. தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் குற்றாலத்தில் அடிக்கடி பல்வேறு குற்றச் செயல்கள் நடைபெற்று வருகிறது. இக்குற்றங்களை கட்டுப்படுத்தும் வகையில் தமிழக மற்றும் கேரள போலீசார் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினர். இதில் நெல்லை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி, கேரள மாநிலம் கொல்லம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டு குற்றங்களை தடுத்து நிறுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர். ஓசூர் அருகே காட்டு யானை கூட்டம் தாக்கியதில் விவசாயி ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நேற்றிரவு ஓசூர் அருகே உள்ள போடூர் கிராமத்தை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் ஏராளமான யானைகள் கூட்டம் கூட்டமாக திரிந்து வருகின்றன. இந்நிலையில் விவசாய வேலைகளை முடித்து ஊருக்கு திரும்பிய இளைஞர்களை யானை கூட்டம் துரத்தி தாக்கியது. இதில் படுகாயமடைந்த யோகேஷ் என்ற இளைஞர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ஒசூர் பக்கமா அடிக்கடி யானை ரொம்ப தொலை பண்ணு சார். அது தொலை பண்ணதால நைட்டு எங்க லொகேஷன் ஒருத்தர் 3 பேர் சேர்ந்து ஊருக்கு போயிட்டு இருக்கா சார். விவசாயம் முடிச்சிட்டு ஊருக்கு போகும்போது யானை ஒரு 8 யானை வந்து ரொம்ப அடிச்சு போட்டிருக்க சார். அவனு குடியாத்தம் அருகே பள்ளி சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்று கொலை செய்து கிணற்றில் வீசிய கோவில் பூசாரி கைது செய்யப்பட்டார். குடியாத்தம் அருகே உள்ள இந்திரா நகரில் பள்ளி சிறுமி ராஜேஸ்வரியின் சடலம் சாக்கு பையில் கட்டப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையொட்டி போலீசார் நடத்திய விசாரணையில் குமார் என்ற பூசாரியை மடக்கி பிடித்தபோது அவர் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றபோது சிறுமி கூச்சலிட்டதால் பயந்து போன அவர் சிறுமியின் வாயை பொத்தியதில் இறந்துவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். பூசாரி குமார் கைது செய்யப்பட்டு தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. சேலத்தில் சரக்கு ரயில் மோதி பாட்டியும் பேரனும் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் இளம்பெண் ஒருவர் படுகாயமடைந்தார். சாலை விதிகளை அலட்சியம் செய்வதால் தேவையற்ற விபத்துகளும் உயிரிழப்புகளும் ஆளாக நேரிடுகிறது என்பதற்கு சேலத்தில் நடந்த சம்பவம் ஒன்றே உதாரணம். சேலம் கிழக்கு ரயில்வே காலனியை சேர்ந்தவர் பாகியம். அங்குள்ள சந்தைக்கு சென்றுவிட்டு திரும்பி வரும்போது இவரும் இவரது மகள் வனிதா மற்றும் பேரனும் ரயில் பாதையை கடக்க முயன்றபோது அந்த வழியாக வந்த சரக்கு ரயில் எதிர்பாராத விதமாக அவர்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் பாகியம் மற்றும் பேரன் ரமேஷ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ரயில் ஏறியதில் படுகாயமடைந்த மகள் வனிதா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். கம்பம் அருகே உத்தமபாளையத்தில் விவசாயத்திற்கான சொட்டு நீர் பாசன முறை குறித்து விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது. குறைந்த நீர் ஆதாரத்தில் அதிக பரப்பு நிலத்தில் விவசாயம் செய்து பயன்பெற சொட்டு நீர் பாசனம் பெரும் உதவி புரிந்து வருகிறது. இதுகுறித்து தோட்டக்கலை சார்பில் கம்பம் அருகே உள்ள உத்தமபாளையத்தில் விவசாயிகள் கருத்தரங்கு மற்றும் கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் சொட்டு நீர் பாசனம் குறித்த வீடியோ காட்சிகள் மூலம் விவசாயிகளுக்கு செயல் விளக்கம் செய்து காட்டப்பட்டது. விவசாயிகளுக்கு மானிய விலையில் சொட்டு நீர் பாசன உபகரணங்களும் வழங்கப்பட்டன. அம்பத்தூரை அடுத்த புதூரில் ஆசிரியர் மிரட்டியதால் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி தற்கொலை செய்து கொண்டார். புதூரில் உள்ள தனியார் கிறிஸ்துவ பள்ளியில் ரம்யா என்ற மாணவி 9ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளியில் உள்ள ஆசிரியர் ஒருவர் ரம்யா நெற்றியில் பொட்டு வைத்து வருவதற்கு அடிக்கடி கேலி செய்ததோடு மிரட்டியும் உள்ளார். இதனால் மனமுடைந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவத்தை கண்டித்து இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பொட்டோடும் வரக்கூடாது நிபந்தனையை உடனே உடைக்கணும். அப்பாவி குழந்தை வீட்டில் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வீட்டில் தாலி அடை வச்சு நகை அடை வச்சு படிக்க வைக்கிறாங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பை சொல்லி தரணும். தலையில பூ வச்சா ஒன்னு மொட்டை அடிச்சு அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு மாணவர்கள் முன்னிலை அசிங்கப்படுத்தினதால அந்த குழந்தை அவமானம் தாங்க முடியாம வீட்டில் தற்கொலை பண்ணிச்சு. பின்னர் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். இத்தாலியில் நடந்த ஆடை அலங்கார அணிவகுப்பு, பார்வையாளர்களை கவர்ந்த மாடல் அழகிகளின் பூனை நடை. விவரம் இடைவேளைக்கு பிறகு.